ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து அவர் முகத்தை தேடுங்கள். மென்மையான ஒரு உயர்வை, அற்புதமான ஒரு வளர்ச்சியை, எதிர்பார்க்க முடியாத ஆச்சரியமான உயர்ந்த ஸ்தானங்களில் தேவன் உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலே கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வாதத்தில் வளரணும், வாழணும், உயரணும் என்று விரும்பினான். அது ரொம்ப நல்லது. இன்றைக்கு இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தில் வளரவும், வாழவும், உயரவும், பெருகவும் விரும்புவது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தில் வளருவதற்கு ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவனாக மாறாமல் அவன் பாவ சிந்தையோடு கூட, மாம்சீக சிந்தையோடு கூட அவன் பல தவறான வழிகளில் ஈடுபட்டான். இதைத்தான் இன்றைக்கும் உலகில் பரலோக கடவுள் கொடுக்கும், இயேசு கிறிஸ்து வழியாய் கொடுக்கும் இந்த பரிசுத்த ஆசீர்வாதங்களை, மேன்மையான ஆசீர்வாதங்களை, அந்த தலைமுறை ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் லஞ்சம் வாங்கி, மோசம் பண்ணி, ஏமாற்றி, திருடி, பொய் சொல்லி, ஏழைகள் எல்லாம் அவசரமான சூழ்நிலையில் ஏமாற்றி அவங்க நிலங்களை பறித்து, பணங்களை பறித்து, ஏமாற்றி பெரிய மனிதர்களாக வளர நினைக்கிறவர்கள் தான். இந்தியாவில் இது போன்ற மனநிலை கொண்டவர்கள் தான் ஏராளம். என்றால் அவர்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதுனால. யாக்கோபு என்ன செய்தான் என்றால், மிக தந்திரமாக அவங்க அப்பாவை ஏமாற்றினான். மிக தந்திரமாக அவன் அண்ணன் ஏசாவை ஏமாற்றினான். ஏமாற்றியும் கூட அவனுடைய சமாதானத்தை அவன் நிலைக்க வைக்காமல், என்னை ஏமாற்றுகிறவனுக்கு சமாதானம் கிடைக்காது. திருடுகிறவன், கொள்ளடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவனுக்கு சமாதானம் ஒரு நாளும் கிடைக்காது. இவனெல்லாம் தான் சாராய கடையில் இருக்கிறவனுங்க, பிராந்தி கடையில் இருக்கிறவனுங்க, இவனெல்லாம் தான் சிறுபா தேட்டரில் இருக்கிறவனுங்க, இவங்களாம் தான் ரோடில் போக்குரி கூட்டங்களாக இருக்கிறவனுங்க. ஆகவே இவன் நிம்மதியாக வாழ முடியாமல் தன்னுடைய தாய் மாமன் லாபான் இருக்கிற ஊருக்கு அவன் வனாந்தரத்தில் பயணம் மேற்கொள்கிறான். களைத்து போய் ஒரு இடத்துல படுத்து தூங்கும்போது இரக்கமுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தில் தோன்றி அவனுக்கு முன்னால ஒரு ஏணி இருப்பதை காட்டுகிறார். அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள். அந்த ஏணிக்கு மேலே கர்த்தராகிய தேவன் நின்று கொண்டிருந்தார். ஆகவே இந்த தரிசனத்தில் அவனுக்கு சொன்ன செய்தி என்ன? நானே உன்னை உண்டாக்கிய தேவன், நானே உன்னை ரட்சிக்கிற தேவன், நானே உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்துகிற தேவன், ஆசீர்வாதத்தில் உயர்த்துகிற தேவன். உனக்கு முன்பு என்னால தான் ஒரு ஏணியை, முன்னேற்ற ஏணியை, வளர்ச்சியின் ஏணியை, உயர்வின் ஏணியை வைக்க முடியும். நீ அவரை ஏமாற்றி, இவரை ஏமாற்றி, அதை ஏமாற்றி, இதை ஏமாற்றி ஒரு நாள் நீ வாழவே முடியாது. மாறாக உன்னை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரான என்னை நீ தேடும்போது உனக்கு நான் தலைமுறை ஏணியாக இருப்பேன். உன்னை உயர்த்துவேன், உன்னை வளர்ப்பேன், உன்னை பெருக வைப்பேன். ஏனின் மேல் கர்த்தர் நின்று கொண்டு இருந்தார். இன்றைக்கும் இந்த செய்தி தான் உங்களோடு, நம்மோடு தேவன் பேசுகிறார். நம்ம வளர வேண்டிய முன்னேற்ற ஏணி ஆண்டவராக இயேசுதான். நம்ம ஞானத்தில் வளர்கிற ஞானத்தின் ஏவி ஆண்டவராக இயேசுதான். நாம் அபிஷேகத்தில் வளர்கிற அந்த அபிஷேகத்தின் ஏணி ஆண்டவராக இயேசுதான்.
நம்ம அவரை ஏமாற்றி இவரை ஏமாற்றி யாரையாவது ஏமாற்றி அல்லது யாரையோ பிடுங்கி யாரையோ வஞ்சித்து யார்கிட்டையும் பொய் சொல்லி யார்கிட்டையும் மோசம் பண்ணி இப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுவுமே நம்மளை வாழ வைக்காது. என் அன்பானவர்களே, எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ வாழ்ந்துருவோம் சொல்லி சொத்தை சேர்த்து சுகத்தை சேர்த்து கடைசியில் பொல்லாத வியாதி வந்து எல்லாரும் பட்டுன்னு போயிடலாம். பார்க்குறீங்கள உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்தரங்க அண்டர் கிரவுண்ட் அறையிலெல்லாம் லட்சம் கோடி சேர்த்து வச்சவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. கூட இருந்தவங்கெல்லாம் அதை திருடிக்கிறாங்க. இதுதான் இந்தியாவினுடைய கதைகள் எல்லாம். ஆகவே உங்களுக்கு முன்பு தேவன் ஒரு ஏணியை வைக்கிறார். அவரை நீ தேடும்போது அந்த ஏணி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த பாடத்தை தான் யாக்கோபுங்க படிச்சுக்கணும். தேவனால தான் நான் வளர முடியும், அவரால் தான் நான் உயர முடியும், அவரால் தான் நான் மேன்மையான இடத்துக்கு வர முடியும் என்பதை பற்றி கொண்டு அந்த தேவன் சொல்றார், நானே உன் தேவன். நான் ஆபிரகாமும் தாத்தா என்ன தான் வணங்கினான், பெரிய ஆளா சீமானா உயர்த்தினேன். உன் அப்பன் ஈசாக்கு பெரிய ஆசீர்வாதம் பெற்ற மனுஷனா இருந்தான். உங்களுக்கு தெரியல, அவளை உயர்த்தின ஏனியின் தேவன் நான் தான், உன்னையும் உயர்த்துவேன் என்ன. யாக்கோபு இங்கதான் தேவனை தேடுகிற மகனாக மாறினான். இந்த செய்தியில இன்றைக்கு பரிசுத்தாவி உங்களோடு பேசுகிறார். ஆண்டவராய் இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஏணி, நம்ம உயர்த்துகிற ஏணி, நம்ம நடத்துகிற ஏணி, நம்ம மேன்மேல் உட்கார வைக்கிற ஏணி, அதிசயங்களை காட்டுகிற ஏணி. அந்த ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு தேடுங்க. ஆவியானவர் உங்களை மேலான இடங்களுக்கு நடத்துவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை தேடும்போதுதான் நீர் ஏணியாக எங்களை உயர்த்துகிறீர், நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர், மகிமையடைகிறீர். அப்படியாக எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். உம்மால தான் நாங்கள் உயர்ந்தோம், உம்மால தான் நாங்கள் வாழ்ந்தோம், உம்மால தான் இனியும் நாங்கள் வாழ்வோம். எங்கள் சந்ததிகள், எங்கள் பிள்ளைகள்லாம் உம்மால தான் இயேசுவே வாழ முடியும், வளர முடியும், உயர முடியும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.